ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்திற்கு பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய முக்கியமான எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். வரக்கூடிய 2025 பிப்ரவரி மாதத்திற்கான ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நாளை நவம்பர் 20 காலையில் 10 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் முழுக்க இலவசம்தான். திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையின் வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்கள் மூலமாக மட்டுமே தான் நமக்கு கிடைக்கும். இது போக நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறை வரைக்கும் போய் நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த டிக்கெட்டினுடைய விலை ஒரு டிக்கெட்டினுடைய விலை 10,500 ரூபாய். ஒரு டிக்கெட் மூலமாக ஒருவர் ஒரே ஒரு முறை மட்டுமே தான் அந்த தரிசனத்தை போய் பார்க்க முடியும். ஆனால் இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் 4 சேவாக்கள் நமக்கு இருக்கு. சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா. இந்த 4 சேவாக்களுக்குமே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களில் நாளை மதியம் 12 மணிக்கு குழுக்கள் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. யார் எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அந்த சேவாவிற்குரிய கட்டணம் நாம் கட்ட வேண்டியிருக்கும். சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆகிறோம்னா 120 ரூபாயும், தோமாலா சேவா அல்லது அர்ச்சனா சேவாவில் செலக்ட் ஆகிறோம்னா 220 ரூபாயும், அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவில் செலக்ட் ஆகிறோம்னா 1,250 ரூபாயும் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். குழுக்கள் முறையில் செலக்ட் ஆனவங்களுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் அவங்க செலக்ட் ஆகியிருக்கிறதா மெசேஜ் வரும். அது கூடவே டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் எந்தெந்த சேவாக்களுக்கு எந்தெந்த நாளுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் நாளை மதியம் 12:15 மணி போல் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் இரண்டிலுமே அப்டேட் பண்ணுவாங்க. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பணம் கட்டுறதுக்கு 2 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. நாளை அதாவது நவம்பர் 20 மதியம் 12 மணியிலிருந்து நவம்பர் 22 மதியம் 12 மணிக்குள்ள நாம செலக்ட் ஆகியிருக்க சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணி முடிக்கணும். இந்த லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் மட்டுமே நாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யணும் என்ற தனி ஒரு விளக்க வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோ தேவைப்படக்கூடியவங்க லக்கி டிப் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சுப்ரபாதம் சேவா பற்றி விரிவாக பார்க்கலாம். சுப்ரபாதம் சேவா மார்கழி மாதம் தவிர்த்து வருடத்தினுடைய மற்ற எல்லா நாட்களுமே தினமுமே திருமலை கோவிலில் அதிகாலை 3 மணிக்கு நடக்கும். இந்த சேவாவில் செலக்ட் ஆகிறோம்னா ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 2 மணி. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ். இந்த சேவாவில் செலக்ட் ஆகக்கூடியவங்க திருமலை கோவிலினுடைய பங்காரு வாக்கிலிக்குள்ள போன பிறகு, அதாவது கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த கருட மண்டபத்திற்கு உள்ள போன பிறகு அந்த பங்காரு வாக்கிலினுடைய கதவுகளை அடைச்சிருவாங்க. சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே அந்த கருட பகவான் இருக்கக்கூடிய கருட மண்டபத்தில் இருப்பாங்க. அப்போ சுப்ரபாதம் பாடப்படும். அதிகாலை 3 மணிக்கு சரியாக சுப்ரபாதம் பாட ஆரம்பிப்பாங்க. சுப்ரபாதம் பாட ஆரம்பித்த நேரத்திலிருந்து சுப்ரபாதம் பாடி முடிகிற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே கருட மண்டபத்தில் நின்று தான் நம்ம சுப்ரபாதம் கேட்குற மாதிரி இருக்கும். சுப்ரபாதம் பாடக்கூடிய அந்த சமயம் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கதவானது அடைச்சு தான் இருக்கும். சுப்ரபாதம் பாடி முடிந்த பிறகு திரைகள் விளக்கப்பட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு ஆரத்தி காமிப்பாங்க. ஆரத்தி காமித்து முடித்த உடனே இந்த கருட பகவான் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வரிசையாக போய் துவாரபாலகர்களை தாண்டி இருக்கக்கூடிய சினப்பன திருமண்டபம், ராமர் மண்டபம், அதற்கடுத்து இருக்கக்கூடிய சயன மண்டபம் வரைக்கும் போய் பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு 15 அடி தூரத்திலிருந்து நம்ம தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 அடி என்பது கொஞ்சம் தோராயமாக நான் சொல்கிறேன். 15லேருந்து 20 அடி தூரத்திலேயே நம்ம பெருமாளை அவ்வளோ பக்கத்தில் போய் அப்படியே தரிசனம் பார்த்துட்டு கியூவில் வெளியே வந்துட வேண்டியது தான். அங்கே போய் நம்ம பெருமாள் பக்கத்தில் போகிறப்போ சில பேர் கேட்கக்கூடியது என்னென்னா, அங்கே நம்மளை 1 நிமிடம் நிற்க வைப்பாங்களா, 2 நிமிடம் நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னா
எந்த ஒரு மணித்துளியும் நம்மளை நிற்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. அப்படியே நம்ம வரிசையில் போய் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட வேண்டியது தான். எப்படி நம்ம மற்ற தரிசனங்களில் 300 ரூபாய் தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம், சர்வ தரிசனம்லாம் போகிறப்போ க்யூவில் அப்படியே பார்த்துட்டு நிற்காமல நம்மளை அப்படியே க்யூலேயே வெளியே அழைச்சிட்டு வந்துடுவாங்களோ, அதே போல் தான் இதுலேயுமே க்யூவில் போயிட்டே அப்படியே நம்ம ரிட்டன் வர்ற மாதிரி இருக்குமே தவிர்த்து பெருமாள் பக்கத்தில் போகிறப்போ நம்மளை நிற்கிறதுக்கெல்லாம் யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த 300 ரூபாய் எஸ்எஸ்டி டோக்கன் அல்லது சர்வ தரிசனத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் சேவாக்களில் நாம் செலக்ட் ஆகிறப்போ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது தான். இதுதான் வித்தியாசம். இந்த சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆகக்கூடியவங்க எங்ககிட்ட குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள அழைச்சிட்டு போகலாமான்னு கேட்குறாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் உங்ககிட்ட இருக்காங்கன்னா சுப்ரபாதம் சேவாவிற்கு இலவசமாக அலோ பண்ணுறாங்க. ஆனால் ஆஸ் பெர் டிடிடி ரூல் செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் தரிசனத்திற்கு போகணும், அவங்க கூட யாரையுமே அலோ பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் ரூல். ஆனாலும் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிடிடி எம்ப்ளாயீஸ் கிட்ட நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்க அலோ பண்ணுறாங்க. 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் நம்ம கிட்ட இருக்காங்கன்னா அவங்கள நிச்சயமாக இந்த சுப்ரபாதம் தரிசனத்திற்கு நம்ம கூட அலோ பண்ண மாட்டாங்க. இதற்குரிய ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 2 மணிக்குன்னு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நைட் 10:11 மணியிலிருந்தே வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கியூவில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்னன்னா, கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு உள்ள போன பிறகு கியூவில் நிற்கக்கூடிய முதல் ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் சுப்ரபாதம் சேவா ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது என்பது தெரியும். இதை பார்க்கறதுக்காகவே ஆவலாகவே நைட் 10:11 மணியிலிருந்தே கியூவில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. கியூவில் நிற்கிறப்பவும் அவங்க ஓடி போய் முன்னாடி போகிறதுக்காகத்தான் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. சுப்ரபாதம் சேவா சமயத்தில் என்ன நடக்கும்னா, சுப்ரபாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டு ஏகாந்த சேவா முடிந்த பிறகு துவாரபாலகர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய கருவறைக்கு உள்ளே போகக்கூடிய அந்த கதவை சாற்றி வச்சிருப்பாங்க. சுப்ரபாதம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கதவினுடைய சாவிகள் ஒரு பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பெட்டியிலிருந்து சாவியை எடுத்து துவாரபாலகரை பக்கத்தில் வச்சு அனுமதி வாங்கிட்டு அந்த சாவி வைத்து கதவை திறந்து சிலர் உள்ளே போவாங்க. உள்ளே போன உடனே மறுபடியும் திரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க உள்ளே போய் சில சம்பிரதாயங்கள் செய்த பிறகு நைட் ஏகாந்த சேவாவில் சயன மண்டபத்தில் ஊஞ்சலில் போக ஸ்ரீனிவாசரை தூங்க வச்சுருப்பாங்க. இப்போ அவரை எழுப்பி அந்த மெத்தையெல்லாம் எடுத்து போக ஸ்ரீனிவாசரை மறுபடியும் எப்பவும் போல் பெருமாளினுடைய திருவடி பக்கத்தில் வச்சுருவாங்க. இந்த மெத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க. இந்த மெத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய காட்சி, சாவி திறக்கக்கூடிய காட்சி, இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் முதல்ல போய் நிற்கணும் அப்படின்னு எல்லாருமே நைட் 10:11 மணியிலேருந்தே கியூ நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் முதல் 10 பேருக்கு மட்டும்தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது தெளிவாக தெரியும். இதற்கப்புறம் சுப்ரபாதம் பாட ஆரம்பிச்சிருவாங்க. சுப்ரபாதம் பாடி முடித்த உடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே வரிசையில் போய் பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே கியூவில் வெளியே வந்துடலாம். அடுத்து இருக்கக்கூடியது தோமாலா சேவா. இந்த தோமாலா சேவாவில் நம்ம செலக்ட் ஆகிறோம்னா ஒருத்தருக்கு 220 ரூபாய் நம்ம கட்டணம் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த சேவா அதிகாலை 3:30 மணிக்கு நடக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 3 மணின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ். இதுலேயுமே செலக்ட் ஆனவங்களை மட்டும்தான் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகள் இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல்ஸ் கிட்ட நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்களுடைய முடிவு தான் இறுதியானது. அலோ பண்ணுறதும் அலோ பண்ணாததும். 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை நிச்சயமாக அலோ பண்ண மாட்டாங்க. அதிகாலை 3:30 மணிக்கு இந்த தோமாலா சேவா தொடங்கும். தோமாலா சேவாவானது குறைந்தது 30லிருந்து 40 நிமிடங்கள் நம்ம உட்கார்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய சேவா. எங்கே நம்மளை உட்கார வைப்பாங்கன்னா, பெருமாளினுடைய கருவறைக்கு அடுத்து இருக்கக்கூடிய சயன மண்டபம், ராமர் மண்டபம், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சினப்பன திருமண்டபம், இந்த 3 அறையில் ஏதாவது ஒரு அறையில் நமக்கு எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே உட்கார்ந்து நம்ம சேவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சேவாவில் என்ன நடக்கும்னா, பெரிய கூடையில் அன்றைய நாள் மூலர் வெங்கடேஷ பெருமாளுக்கும் அவரோடு இருக்கக்கூடிய பஞ்ச பேரங்களுக்கும் சாற்ற வேண்டிய மாலைகள்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாலைகள் ஒவ்வொன்றாக பெருமாளினுடைய, அதாவது மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு ஒவ்வொரு அங்கமாக மாலை சாற்றிய பிறகு அவர் கூடவே இருக்கக்கூடிய மற்ற பஞ்ச பேரங்களுக்கும் மாலை சாற்றுவாங்க. இதுதான் தோமாலா சேவா சமயத்தில் நடக்கும். அப்பப்போ திரைகள் மூடி திரைகள் திறக்கக்கூடிய சமயத்தில் ஆரத்தியும் காமிப்பாங்க. தோமாலா சேவா முடிந்த பிறகு இந்த 3 அறைகளையும் உட்கார்ந்திருக்கக்கூடியவங்க எழுந்து நின்று வரிசையாக பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம கியூவில் வெளியே வந்துட வேண்டியது தான். இதுதான் தோமாலா சேவா.
அடுத்து இருக்கக்கூடியது அர்ச்சனா சேவா. இந்த சேவாவில் செலக்ட் ஆகக்கூடியவங்க 220 ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த சேவா அதிகாலை 4:30 மணிக்கு நடக்கும். ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் அதிகாலை 4 மணி. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ். இந்த சேவாவும் தோமாலா சேவாவை போல கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் நம்ம உட்கார்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய சேவா தான். தோமாலா சேவாவை போன்றே அந்த 3 அறைகளில் உட்கார்ந்து நம்ம சேவிக்கக்கூடிய சேவா இந்த அர்ச்சனா சேவா. அர்ச்சனா சேவா சமயத்தில் பெருமாளினுடைய நாமாவளி சொல்லி அவருக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை பண்ணுவாங்க. இதுதான் அர்ச்சனா சேவாவில் நடக்கக்கூடியது. 20-25 நிமிடங்கள் நம்ம சேவா பார்த்து முடித்த பிறகு இந்த 3 அறைகளில் உட்கார்ந்திருக்கக்கூடியவங்க எழுந்து நின்று வரிசையாக போய் பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் நம்ம பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே கியூலேருந்து வெளியே வந்துட வேண்டியது தான். இதுதான் அர்ச்சனா சேவா. அடுத்து இருக்கக்கூடியது அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா. இந்த சேவாவில் செலக்ட் ஆகக்கூடியவங்க தலா ஒருத்தருக்கு 1250 ரூபாய் பே பண்ணணும். இந்த சேவா காலையில் 9 மணிக்கு கோவிலில் நடக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் காலை 8:30 மணி. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ். இந்த சேவாவும் தோமாலா சேவா மற்றும் அர்ச்சனா சேவாவை போலவே உட்கார்ந்து சேவிக்கக்கூடிய சேவா. அதே போன்று அந்த 3 அறைகளில் உட்கார்ந்து சேவிக்கக்கூடிய சேவா. இந்த சேவாவும் கிட்டத்தட்ட 15 to 25 நிமிடங்கள் நடக்கக்கூடிய சேவா. இந்த சேவாவில் என்ன நடக்கும்னா பெருமாளினுடைய 108 நாமாவளி சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாமாவளி சொல்லி முடித்த பிறகு பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு ஒரு தங்க தாமரைப்பூ வைப்பாங்க. இதுபோல் 108 நாமாவளியும் சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாமாவளியும் முடிந்த பிறகு ஒவ்வொரு தங்கத்தாமரை அவருடைய திருப்பாதத்தில் வரிசையாக வச்சுட்டு வருவாங்க. இதுதான் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவில் நடக்கக்கூடியது. இந்த சேவா முடிந்த உடனே ஆரத்தி காமிப்பாங்க. ஆரத்தி முடித்த பிறகு அந்த 3 அறைகளில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க எழுந்து நின்று வரிசையாக போய் பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட வேண்டியது தான். இதுதான் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா. இந்த 4 சேவாக்களில் எந்த சேவாவில் நம்ம செலக்ட் ஆனாலும் பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த 4 சேவாக்கள் அல்லாது பெருமாளை இவ்வளோ பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய ஒரே சேவா ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மட்டும்தான். அதுவுமே அந்த டிக்கெட்டினுடைய விலை ஒருத்தருக்கு 10,500 ரூபாய். அதுவுமே உட்கார்ந்து பார்க்கறதுக்கோ நின்று தரிசனம் பண்ணுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சுப்ரபாதம் சேவா எப்படி பார்க்குறோமோ அது போல் நம்ம இமீடியட்டாக பார்த்துட்டு உடனே வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த 4 சேவாக்களில் அர்ச்சனா சேவா, தோமாலா சேவா, அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவினுடைய விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக டிடிடி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 220 ரூபாய் மற்றும் 1250 ரூபாய் விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சேவாக்களாக இது இருக்குது. இந்த வாய்ப்பு நமக்கு வேற எந்த சேவா மூலமாகவும் கிடைக்காது. சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆகிறோம்னா அதற்கான விலையும் 120 ரூபாய் மட்டுமே. அதற்கும் நம்ம பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றோம். இந்த 4 சேவாக்களில் செலக்ட் ஆகிறது என்பது பெருமாளினுடைய பாக்கியம். நமக்கு முக்கியமாக அவருடைய ஆசீர்வாதம் தேவை. எந்த நேரத்தில் நாம் எப்போ செலக்ட் ஆகணும் என்பது பெருமாள் தான் நிர்ணயம் பண்ணக்கூடியவர். எந்த நாள் நம்ம சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அன்றைய நாள் அவருடைய தரிசனமானது நம் மனதை தொடக்கூடிய மிக நிகழ்வான ஒரு நல்ல தரிசனமாக அமையுமோ அன்றைய நாள் நமக்காக ஒவ்வொருத்தருக்குமே பெருமாள் குறித்து வச்சிருப்பார். அன்றைய நாள் எல்லாருமே செலக்ட் ஆகும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் லக்கி டிப்பில் செலக்ட் ஆக முடியல அப்படின்னு துவண்டு போயிடுறீங்க. நான் 1 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 4 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், நான் செலக்ட் ஆனதே கிடையாது அப்படின்னு துவண்டு போயிடுறீங்க. அப்படி யாருமே துவண்டு போக வேண்டாம். செலக்ட் ஆனவங்கள பார்த்து அவங்களுக்கு பெருமாளினுடைய ஆசி இருக்குது, பெருமாள் கண் திறந்து அவங்கள பார்த்துருக்காரு என்பதோ, அல்லது செலக்ட் ஆகாதவங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, அல்லது பெருமாளினுடைய ஆசி இல்லாதவங்க என்பதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் பொறுமை மட்டும்தான் அவசியம். எந்த நாள் நமக்கு சிறப்பான நாளாக இருக்கோ அன்றைய நாள் அவரை நம்ம பக்கத்தில் போய் சேவிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே பெருமாள் கொடுப்பார். ஸோ இதில் நமக்கு பொறுமை தான் அவசியம். எல்லாருமே இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாளை நவம்பர் 20 காலை 10 மணி வரைக்குமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பனாக இருக்கும். அதற்குள்ளே மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.